ஒரு விபச்சார பிசாசை ஓட்ட முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஒரு இச்சையில வாழ்றவன் பிசாசை ஓட்ட முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஒரு பாவியாக வாழ்றவனால பிசாசை ஓட்ட முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஒருத்தர் பிசாசு பிடிச்சுங்கிறாங்களா, அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தை கொண்டு ஓட்டுறானே, அவன் தேவனுக்காக பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்காக உண்மையா இருக்கணும், இயேசுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். அவன் ஓட்டினாதான் பிசாசு ஓடும். தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது அற்புதங்களை பார்க்கிற என் கூட இருக்கிற பிள்ளைகள் அதுக்கு சாட்சி. இந்த மாதிரி பசங்க என்கிட்ட வந்து இருக்கிறாங்க, டைம் கிடைச்சா என் கூட இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த அண்ணா பிரசங்கம் பண்ணும்போது இயேசப்பாவை தான் மட்டும் உயர்த்துகிறார், இயேசுவை மட்டும்தான் உயர்த்துறாங்க நம்புறாங்க. நான் ஜெபிக்கும் போது பல விதமான அற்புதங்கள் நடக்கிறத என் கூட இருக்கிற பசங்க எல்லாம் பாக்குறாங்க, இவங்க எல்லாம் பாக்குறாங்க. என்னப்பா நீங்க அப்பப்போ ஜெபிக்கும் போது ஒரு அற்புதமா நடக்கும்போது அப்படியே இருக்கலாம். உங்களை போல நம்ம வாழ்ந்தோம், பரிசுத்தமா வாழ்ந்தோம், அப்போ நாற்பது கூட செய்ய முடியும் அப்படின்லாம் தோணும்போது, அப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறீங்க. உங்களை போல ஒரு தேவ மனுஷன் கொடுத்து நாங்கள் தான் ஏசப்பா கடவுள். ஏசப்பாக்கு நன்றி, ஏசப்பாக்கு நன்றி, ஏசப்பாக்கு நன்றி, ஏசப்பாக்கு நன்றி. என்னை யாரு புகழ்ந்து பேசினாலும், என்னை யார் பெருமையா பேசினாலும் அதுக்கு காரணம் இயேசு ஒருவர் மட்டும்தான். என்னால எந்த அற்புதமும் செய்ய முடியாது, என்னால எந்த அதிசயமும் செய்ய முடியாது. ஆனா என்னை பிசாசுகளை ஓட்டவும், மந்திர கட்டுகளை சுட்டரிக்கவும், வியாதிகளை சுகப்படுத்தவும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை சேர்க்கவும் என்னை அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுத்து பரிசுத்த ஆவியானவரா எனக்குள்ள இருக்கிறாரே இயேசு, அந்த இயேசு தான் எல்லா அற்புதங்களும் செய்யறாரு. நான் அப்படி, நான் இப்படி, அப்படி அப்படின்னு பேசுறீங்களே, பேசுறவங்க தானே சுபாஷ் அப்படி, சுபாஷ் அப்படி, சுபாஷனா அப்படி, சுபாஷனா அப்படி என்னன்னா பேசுறீங்களே. இயேசுக்காக உண்மையா இல்லைனாக்கா என் ஜெபத்தை இயேசு கேட்க மாட்டாங்க. என்னாச்சு தெரியுமா? 5 நாளுக்கு முன்னாடி, இப்பதான் 5 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு தெரியுமா? சென்னையில இருந்து எங்க சிஸ்டர் வந்திருந்தாங்க, இங்க சென்னையில இருந்து சூர்யான் அவங்க பேரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, சுபாஷ் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் நாங்கள் ஒன்றா ஒரே நேரத்தில் பேசி ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஒரே நேரத்தில் ஒரு 14 வயசு பொண்ணுக்கு பிசாசு பிடிச்சிட்டு இருக்குது. ஆல்ரெடி இப்போ அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் வல்லமையாக ஜெபிச்சாங்க, ஆனால் ஒரு மாற்றமும் தெரியல. ஜெபிச்சாங்க, அந்த பிசாசு எதுவும் வெளியே போகிற மாதிரியே தெரியல. நீ ஒரு தடவை ஜெபின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க கிட்ட, என் தம்பி ஒரு பாஸ்டரு, அவர்கிட்ட கொடுக்குற ஜெபிப்பாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. நான் வாங்கி என்ன பண்ணேன், ஹலோ சொல்லுங்க, யாருக்கு பிரச்சனை, அந்த தங்கச்சி கிட்ட போனை கொடுங்க, அந்த பாப்பா கிட்ட போனை கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டேன். அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அந்த பேரை சொல்லிச்சு. என்னம்மா ஆகுதுன்னு கேட்டேன். எனக்கு பயமா இருக்குது, வெயிட்ல தூங்கும்போதெல்லாம் பயமா இருக்குது, வெயிட் நோக்கெல்லாம் சொல்லிச்சு. சரிம்மா, நான் உனக்காக ஏசப்பாட்ட ஜெபிக்கிறேன், நீ கண்கள் முடிக்கமா, நான் உனக்காக ஏசப்பா கிட்ட ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு நான் கொஞ்சம் கண்ணா முடிஞ்சிச்சு. நான் இயேசுவை துதிக்கிற கர்த்தாவை, ஏசப்பாவோட வல்லமை அந்த பொண்ணு மேல இறங்கட்டும், ஏசப்பாவோட அக்கினி அந்த பொண்ணு மேல இறங்கட்டும். ஏசப்பா இப்பொழுது நீங்க அந்த ஒரு அற்புதத்தை செய்யுங்க. என் தேவன் சமீபத்துக்கு மட்டும் தெய்வம் இல்லை, என் இயேசு தூரத்துக்கும் தெய்வமா இருக்கிறீங்க. இப்பவே இந்த செகண்ட் நீங்க அந்த இடத்துல இறங்கணும், அந்த வீட்டுக்குள்ள இறங்கணும். அந்த பாப்பா எந்த வீட்டுக்குள்ள பயந்து நிலையில இருக்குதோ, எந்த வீட்டுல அந்த பாப்பா பிசாசு பிடிச்ச நிலையில இருக்குதோ, அந்த இடத்துல ஏசப்பா நீங்க இப்பொழுது இறங்கணும் என்று வல்லமையா ஜெபிக்கும் போது அந்த பொண்ணு அழுவது, கத்துது, வேணா வேணாந்து. நான் சொன்னேன், ஏ பிசாசு உன் மேல இயேசுவின் அக்கினியை போடுகிறேன் போது அந்த பொண்ணு போன்ல சொன்னது, அந்த பொண்ணு போன்ல பேசுங்கிறது, நானும் போன்ல பேசுங்கிறேன், இவ்வளவு தூரத்துல இருந்து பேசும். அந்த பிசாசு சொல்லுது, என் மேல நெருப்ப போடாத, என் மேல நெருப்ப போடாத, நான் என்ன பண்ண உனக்கு அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொன்னேன், சரி சரி சரி, அந்த பொண்ணு உடம்பு விட்டு வெளியே வா, இந்த பொண்ணு உடம்பு விட்டு வெளியே வா, நான் வரமாட்டேன் அப்படின்னு. அங்கெல்லாம் எல்லாம் குரூப்பா இருக்கிறாங்க, அங்க ஒரு குரூப்பா போன்ல கேட்டுக்கிறாங்க நான் பேசுறதெல்லாம். நான் பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களா சிஸ்டர், அது என்ன பண்ணிக்குது பிரதர், பிரதர் அது உள்ள இருக்கிற பிசாசு கிட்ட பேசிங்குது பிரதர். ஓ ஆமாங்களா, நான் பேசுறேன். ஏன் அந்த உடம்புக்குள்ள வந்த, எதற்காக வந்த போது அந்த உடம்புக்குள்ள இருக்கிற பிசாசு சொல்லுது, இந்த பொண்ணை நான் காப்பாத்துறதுக்காக தான் உடம்புக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லுது. சொன்ன உடனே எனக்கு பயங்கரமான கோவம் வந்துடுச்சு. என்னது, அந்த பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு உடம்புக்குள்ள ஒரு பிசாசு வந்திருக்குதான். எனக்கு கோவம் வந்துச்சு. ஏய்,
அந்த பொண்ணு உயிரை காப்பாத்த இயேசு இருக்கிறாரு, நீ அந்த பொண்ணு கிட்ட ஒன்னும் அங்க வேலை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம்ட்டு நல்லா அபிஷேகத்துல நிறைந்து பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு அபிஷேகமா நான் ஜெபிக்க 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 ஜெபிக்கோ அந்த பிசாசு என்னை விட்டுரு என்னை விட்டுரு என்னை விட்டுரு என்னை வெளியே தொடுத்தா அந்த வெளியே தொடுத்ததை கத்துது. நான் இந்த இடத்துல என் பிசாசு உன் கைகளை நான் இயேசுவின் நாமத்துல மெரிக்கிறேன் போது அங்க கத்துது, ஐயோ விட்டுறிய கையை மெரிக்காத லப லப லபன் கத்துது. உன் காலை மெரிக்கிற இயேசுவின் நாமத்தில் இங்க மெரிக்கும் போது இயேசு அங்க மெரிச்சிருக்கிறார். இங்க தேவ ஊழியக்காரர் மெரிக்கிற போது எனக்குள்ள இருக்கிற இயேசு அங்க அந்த பிசாச மெரிச்சில் இருக்கிறார். கழுத்தை மெரிக்கிற இயேசு லப லபன் கத்துது, என்ன மெரிக்காத வெளியே போயிரியா ஒரு 3 தடவை போறதுலன்னு சொல்லிச்சு. 4வது டைம் ரொம்ப வல்லமையா ஜெபிச்சு பரலோகத்துல இருக்கிற அக்கினி இறங்கிட்டு அந்த பிசாசு மேல ஆண்டவரை சுட்டரிக்கிற அந்த பிசாசை சுட்டரிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால சொல்லும் போது கடைசியா அந்த பிசாசு ஒரு வழியா நான் போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி முழங்கால் படியிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சொல்லும் போது முழங்கால் படியிட்டு கைகளை மேல தூக்க வச்சு எல்லாத்தையும் சொல்ல வச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு கட்டளை கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற பேய் வெளியே போயிட்டு அசுத்தாவி வெளியே போயிட்டு பொண்ணு கீழே டமான்னு விழுந்துச்சு. அந்த பொண்ணு தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. அவங்க சொல்றாங்க இந்த மாரி ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கல. ஏன்னா நான் பக்கத்துல போய் கூட நான் தலைமையில கை வச்சு ஜெபிக்கல, ஒரே மொபைல்ல ஜெபிக்கும் போது இயேசு விடுதலை கொடுத்தார். நான் இல்லைங்க, மனுஷனால ஒண்ணுமே முடியாது. எனக்குள் இருக்கிற இயேசு அற்புதம் செஞ்சார், எனக்குள் இருக்கிற இயேசு அதிசயம் செஞ்சார், எனக்குள் இருக்கிற இயேசு பிசாசுகளை விரட்டுகிறார், எனக்குள் இருக்கிற இயேசு மந்திர கட்டுகளை சுட்டரிச்சு சாம்பலாக்குகிறார், எனக்குள் இருக்கிற இயேசு செய்வின சக்திகளை சுட்டரிச்சு சாம்பலாக்குகிறார், எனக்குள் இருக்கிற இயேசு வியாதிகளை நீக்கி குணப்படுத்துகிறார், எனக்குள்ள இருக்கிற இயேசு பல ஜனங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை கொடுக்கிறார், எனக்குள்ள இருக்கிற இயேசு எல்லா பாவங்களை போக்குகிறார், எனக்குள்ள இருக்கிற இயேசு எனக்குள்ள இருக்கிற இயேசு. நீ உண்மையா பரிசுத்தமா வாழ்ந்தா உனக்குள்ளவும் இயேசு வருவான். நான் ஜெபிக்கும் போது இயேசு அந்த பிசாசை ஓட்டி அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு விடுதலை கொடுத்தாரு. 14 வயசு பொண்ணுக்கு. என்னை பத்தி தப்பா பேசுறவங்களை பார்த்து நான் சொல்றேன், தப்பா பேசுறேன்ல, உன்னால பேய் ஓட்ட முடியுமா? நான் ஜெபிக்கிறப்போ எனக்குள்ள இருக்கிற இயேசு அற்புதம் செய்யறாருல்ல, நீ ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குதா? நான் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நடக்கிற அற்புதத்துக்கு என் கூட இருக்கிற பிள்ளைகள் சாட்சி. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது அற்புதங்களை பார்க்கிற என் கூட இருக்கிற பிள்ளைகள் அதுக்கு சாட்சி. இதோ இந்த மாதிரி பிள்ளை, இந்த மாதிரி பசங்க என்கிட்ட வந்து இருக்கிறாங்க, டைம் கிடைச்சா வந்து என் கூட இருக்கிறாங்க. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து எனக்குள் இருப்பதை இவர்கள் நம்புறாங்க. இந்த அண்ணா பிரசங்கம் பண்ணும்போது இயேசப்பாவை தான் மட்டும் உயர்த்துகிறார், இயேசுவை மட்டும்தான் உயர்த்துறாங்க இவங்க நம்புறாங்க. நான் ஜெபிக்கும் போது பல விதமான அற்புதங்கள் நடக்கிறத என் கூட இருக்கிற பசங்க எல்லாம் பாக்குறாங்க, இவங்க எல்லாம் பாக்குறாங்க. என்னப்பா நீங்க அப்பப்போ ஜெபிக்கும் போது ஒரு அற்புதமா நடக்கும்போது அப்படியே எங்களுக்கெல்லாம் உங்களை போல நம்ம வாழ்ந்தோம், இயேசுக்காக பரிசுத்தமா வாழ்ந்தோம், அப்போதான் நாம இது மாதிரி கூட செய்ய முடியும் அப்படின்லாம் தோணும்போது அப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. உங்களை போல ஒரு திறமை கொடுத்து நாங்கள்தான் ஏசப்பாக்கு நன்றி, ஏசப்பாக்கு நன்றி, ஏசப்பாக்கு நன்றி, ஏசப்பாக்கு நன்றி. எந்த இடத்துலயும் நான் சொல்லுவேன், என்னை யார் புகழ்ந்து பேசினாலும், என்னை யார் பெருமையா பேசினாலும் அதுக்கு காரணம் இயேசு ஒருவர் மட்டும்தான். என்னால எந்த அற்புதமும் செய்ய முடியாது, என்னால எந்த அதிசயமும் செய்ய முடியாது. ஆனா என்னை பிசாசுகளை ஓட்டவும், மந்திர கட்டுகளை சுட்டரிக்கவும், வியாதிகளை சுகப்படுத்தவும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை சேர்க்கவும் என்னை அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுத்து பரிசுத்த ஆவியானவரா எனக்குள்ள இருக்கிறாரே இயேசு, அந்த இயேசு தான் எல்லா அற்புதங்களும் செய்யறாரு. பரிசுத்த ஆவியானவரா எனக்குள்ள இருக்கிற இயேசுதான் எல்லா அற்புதத்தையும் அதிசயங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறார். God bless you. Bye. உங்களுக்கு ஏதாச்சும் ஜெப விண்ணப்பங்கள் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Bye.